ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் முத்து, பிளம்பர் முத்து. இப்போ நம்ம வந்துட்டு வேட்டவாவில் வந்திருக்கோம். இது யூபி பால் தான். இது வந்துட்டு என்னன்னா, பிளம்பர் ஒருத்தர் வந்து உள்வேலை பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து நம்ம அவுட் வேலைக்காக எங்களை கூட்டாங்க. எங்கள் டீம் வந்திருக்குங்க. நான் இன்னைக்கு தான் வந்தேன். ஆல்ரெடி நேற்றுலாம் வந்து அவுட் வேலை முடிச்சிட்டாங்க. இன்றைக்கி நம்ம வந்து டேங்க்கு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இது என்னென்னா அட்வர்டெக் டேங்க்கு நல்லாயிருக்கும். இது 3 லேயரு. இது நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். டேங்கில் வந்து ஏர்லாக் ஆகாமல் எந்த மாடலில் ஃபிக்ஸ் பண்ணுறது கொண்டு காமிக்கிறேன். 2 ஹோல்ஸ் போட்டுருக்கு, பார்த்தீங்களா? உங்களுக்கு தெரியும். இதில் என்னென்னா, போன கமாண்டில் வந்துட்டு டேங்கில் நிறைய ஹோல்ஸ் போடணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 ஹோல்ஸ் எதுக்கோசம் போனால், இது வந்துட்டு எல் ஷேப்பில் இருக்கிறதுனால ஏர்லாக் ஆகணும். ஸோ நம்ம 2 ஹோல்ஸ் போட்டு அந்த ஏர்லாக் ப்ராப்ளம்லாம் நம்ம பண்ண போகிறோம். இது பார்த்தீங்களா, இதே ஒரு பைப் டெலிவரி. இதே ஒரு டெலிவரி இருக்குது, ஓகேங்களா? இது ஒரு டெலிவரி. இது ஒரு பம்ப் லைனு. எல்லாமே யூபிஎஸ்சி தான் போடுறோம். உடனே நம்ம வாங்க இது பண்ணிடலாம், ஹோல்ஸ் போட்டுடலாம். செக் நெட் வந்து முதல்ல இந்த கீழே ஒரு அந்த வாஷர் போட்டுக்கணும். அதான் மெயின். வாஷர் போட்டு அந்த ஹோல்ஸில் சென்டராக வச்சு பேக் பண்ணணும், டைட் பண்ணணும். அதை பிரிட்ஜ் பட்டு யூபிஎஸ்சி வால்வு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த வால்வு ஏன் நீங்கள் அவுட்ரு போய் கேட்கலாம். நான் உங்கள் வால்வு போட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன் எதனால் நான் வால்வு இங்கே போடுறேன்ட்டு. இங்கே பாருங்கள், வால்வு இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு வால்வு போட்டு கேப் கிடையாது. ஸோ அதனால தான் அவுட்டரில் போடுறோம். நம்ம இங்கே வந்துட்டு நம்ம கை எட்டதுனால நம்ம இங்கேருந்து நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அதனால சும்மா வால்வு இங்கே போகிறோம். ஸோ நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ பாருங்கள், அடுத்து டீ போடலாம். டீ எதனால் போடணும் உங்களுக்கு சொல்கிறேன். அங்கே வச்ச கட்டேன் பிளேடு வேறு வச்சு அந்த மாதிரி நான் பிளேடு அப்படியே விட்டா பேசுமா மாயா இறங்கிச்சுரா. நீ மண்ணு வீட்டுக்கு வந்துடுவேன். ஒரு நிமிஷம். நல்லா இருக்குல்ல, பைப்லாம் நல்லா இருக்குண்ணா. டைட்டாக பிடிப்பேன்.
பாருங்கள் டீ ஒட்டியாச்சு. நான் வெண்ட் இங்கே கொடுத்துருக்கேன். எதனால் இங்கே வெண்ட்டு கொடுத்துருவோம் உங்களுக்கு புரியும். இப்போ புரியுதுங்களா? இப்போ வந்து தண்ணி டேங்க்லேருந்து வந்து சருன்னு கீழே இறங்கிடும். ஸோ அந்த ஏர்லாக் ப்ராப்ளம் உங்களுக்கு வராது. ஸோ இப்படி கொடுத்தோம்னா உங்களுக்கு ஏர் வந்து ரிலீஸ் ஆகிடும். அந்தமாரி முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த டேங்க்குக்கு மாதிரி நம்ம 1 ஃபீட் நம்ம தூக்கி விடணும். அப்போ தான் உங்களுக்கு ஏர் வந்து ஃப்ரீயாக வாங்குவோம். அந்த ஏர்லாக் ப்ராப்ளம் இல்லாமல் உங்களுக்கு இருக்கும். அதனால தான் அப்படி போட்டுக்கிறேன். அடுத்த லைன் போடலாம் வாங்க. இப்போ வந்து பாருங்கள், நீங்கள் கேட்கலாம் அங்கே ஏன் வால்வு கீழே போட்டு இப்போ நீங்கள் மேலே ஏன் வால்வு போடுறீங்கன்ட்டு. இங்கே வந்து நமக்கு வந்து ஃபேஸ் இருக்குதுன்னா நம்ம வால்வு கண்ட்ரோல் ஈஸியாக போட்டுக்கலாம். அங்கே வந்துட்டு ஃபேஸ் இல்லை, அதனால் கம்மியாக இருந்தது, அதனால் நான் வால்வு கண்ட்ரோல் போட்டேன். இங்கே ஃபேஸ் இருக்கிறதுனால வால்வு போடுறேன். அது நம்ம உங்களுக்கு ஃபீஸ் போடலாம். அந்த காலை அப்படியே வைக்கிறேன். கரெக்டு. சரிங்களா? ஒன்றே எடுத்துக்கலாம். பெரிய கப்பையும் சின்ன கப்பையும் இது தம்பி ஒரு மெட்ராஸ் போயிட்டாரு. இதில் போல எப்பவுமே யூபிவிசி பைப் ஒட்டக்குள்ள உடனே விட்டு கையை எடுக்கக்கூடாது. ஏன்னா அது உடனே ரிட்டர்ன் வரும். அதனால் கொஞ்சம் நமக்கு பிடிச்சிருந்தோம் ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்குவோம். ஓகேங்களா? ஒரு பீஸ் பைப்பா அது இங்கே இருக்க பைப்பு லென்த்து தாங்களா? அது ரொம்ப பெரிய லென்த். அது ஒரு லென்த்து ஃபுல்லாக இருக்குது. அதான் அளவு எடுத்துக்கோ கட் பண்ணி. ஓவர் ஃப்ளோ வந்து நம்ம டேங்க்லேயே வச்சுக்கலாம். இது சாரி இந்த டெலிவரியிலே வச்சுக்கலாம். இப்போ நம்ம அங்கே மெஷர்மெண்ட் எடுக்க முடியாது. ஸோ அதனால் இங்கே வச்சு எடுக்கிறேன். இந்த பைப்பு தான் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் நம்ம இங்கே தான் எடுத்துக்கலாம். அந்தமாதிரி டேங்க் வந்து இந்த கோடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த லேயரு கீழே வைக்கணும். ஏன்னா இங்கே ஏன் லேயர் கீழே வைக்க நீங்கள் கேட்கலாம். இது வந்து சமர்சிபிள் மோட்டர் தான். தண்ணி ஸ்பீடாக வரும். ஸ்பீடாக வரக்குள்ள தண்ணி டக்குன்னு ஃபுல்லாகிடும். உங்களுக்கு ஓவர் ஃப்ளோ கொஞ்சம் நம்ம கீழே வச்சோன்னா மோட்டர் ஆஃப் ஆகிறது டைமிங்க்கு இது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் இப்படி வைக்கிறேன். கோயில் எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ இந்த கொரோனாவில் கும்பாசனிக்கு புல்லார் எல்லாம் 3 ஃபீட்டாக இருக்குது. மழை துளி இல்லாமல் தமிழ்நாட்டில் எங்கேயுமே இருக்குது. இது இந்த புல்லார் சிலை மாதிரி 3 ஃபீட்டுன்னா வாகத்திலேருந்து கீழே ஒரு ஃபீட்டு நடு வயர் இப்படி கொடுத்துடலாம் நம்ம மேலே வருது. ஏன்னா இங்கே நமக்கு கொஞ்சம் ஃபேஸ் இருக்குது. ஸோ ஃபேஸ் இருக்கிறதுனால அந்த செடிக்கெலாம் தண்ணி பாஞ்சிடும். ஸோ அவங்க அப்படி தான் கேட்டிருக்காங்க. இதில் தண்ணி ஃபுல்லாக இப்படி வெளியில் போயிடும். இந்த பீஸ் வந்து நம்ம ஒட்ட வேண்டாம். நான் சும்மா தட்டி விட்டுக்கலாம். ஏன்னா இது வந்து சப்போஸ் இந்த பீஸ் எதுக்கு போகிறேன்னா முதல்ல எல்லா ப்ளம்பருக்கு ஒன்று சொல்கிறேன். இப்போ இந்த பில்டிங் முடிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு யூபிஎஸ் பைப்பு கிடைக்காது. ஸோ கடைக்கு போகணும். இது ஒட்டாமல் இருந்துச்சுன்னா நம்ம சின்ன சின்ன பிட்டு இந்த பில்டிங் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிட்டு போடுறோம். பாருங்க இப்போ போட்டாச்சு. இப்போ என்றைக்குமே வந்துட்டு இந்த டெலிவரியோட இது கொஞ்சம்
லோவில் இருக்கணும். ஏன்னா தண்ணி வந்து ஸ்பீடாக போய்டும். இப்படி நம்ம வந்து இப்படி அப்படி இருந்துச்சுன்னா தண்ணி இப்படி ஏறி போகல ஃபஸ்ட் டைம் வந்துடும். திருப்பி தண்ணி டேங்க்கு ட்ரை ஆகிடுச்சுன்னா வந்துட்டு இது ஏர்லாக் ஆகிடும். அடிக்கடிக்கு இந்த ப்ராப்ளம் வந்துடும். ஸோ அதனால் இப்படி போடுறது இதை என்றைக்குமே வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோப்பாக வச்சு போட்டு நீங்கள் வந்துட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளமே வராது. அதில் பாருங்கள் இப்போ ஒர்க் முடிஞ்சிருச்சு. சிம்பிளான ஒரு விஷயம் தான். சின்டெக்ஸ் டேங்க் வைக்கக்குள்ள மட்டும் மெயினாக நம்ம வந்துட்டு அந்த பைப் லைனை பக்காவாக வைக்கணும். ஏன்னா எதுக்கு சொல்ல வரேன்னா நிறைய பேர் கமெண்ட்டில் வந்துட்டு எங்கள் வீட்டில் அடிக்கடி ஏர்லாக் டேங்கிள் தண்ணி ஃபுல்லாக இருக்குது, இந்த வர மாட்டேங்குது. டேங்கிள் தண்ணி ஃபுல்லாக இருந்தாலும் வராது. என்ன காரணம்னா அந்த பைப் லைனில் வந்துட்டு அந்த ஏர் போய் லாக் ஆகிட்டுனா அவ்வளோ சரி ரிலீஸ் ஆகாது. என்றைக்குமே டேங்க் இதானுங்களா இந்த பைப் லைனை வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக அப்படி டவுனில் இருக்கணும். டவுனில் இருந்தால் அந்த இதுவே வராது. அந்தமாரி இப்போ வேட்டவாடத்துலேருந்து எங்களை கூப்பிட்டுருக்காங்க யூடியூப்பில். ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட சொல்லிட்டு ஓப்பனிங்லேயே சொல்லியிருக்கு, மறுபடியும் சொல்லிட்டு வேட்டவாடத்துக்கு கூப்பிட்டுருக்காங்க. இப்போ நம்பர் வந்துட்டு இப்போ அதான் உள்ள கன்சல்ட் ஒர்க் முடிச்சுட்டு அவர் எங்கே பெரிய ஊருக்கு போயிட்டாங்க. அப்போ எங்களை யூடியூப்பில் பார்த்து சொல்லிட்டாங்க. வந்து எங்கள்கிட்ட என்ன கேட்டாங்க, சென்னையிலேருந்து இவ்வளோ தூரம் வருவீங்களான்ட்டு. அதெல்லாம் நான் அவங்கள்ட்ட சொன்னேன், எங்கே தான் வந்து வேலையை முடிச்சு கொடுக்கணும். அதுமாரி தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே தான் வந்து வேலையை முடிச்சு கொடுப்போம். ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்தமாரி வேலையும் வந்து நீட்டாக பண்ணி கொடுப்போம். சென்னையில் இருக்கவங்களே நம்ம கிராமத்துலாம் வந்து பார்ப்பாங்களா அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்க வேணாம். எங்கே இருந்தாலும் வேலை சொல்லி கொடுங்க. கண்டிப்பாக எனக்கு அங்கங்கே இது இருக்காங்க, ஆள் இருக்காங்க. அந்த சப்போஸ் நான் வர முடியாது, என்னோடய டீம் வரும். டீம் வந்து உங்களுக்கு